25 வருஷத்துக்கு மேலே செய்கிறோம் கடை தொழில். இதுதான் என்னென்னு சொல்கிறேன், இதே இப்போ ஒரு 3-4 வருஷமாக தான் இந்த தொழில் கடை தொழில். நாங்கள் பல தொழிலும் செய்கிறோம். ஒவ்வொரு சீசனுக்கு இப்போ இதில் மீன் பகட்டை கொண்டு வந்தாங்க. இந்திய அளவில் மீன் குறைஞ்சிட்டுது. நாளைக்கு விலைக்கு போகும். வலையை விட இது கஷ்டம் கூட. காரணம் என்னென்னா இங்கே பார்த்தீங்களா, இப்படி இழுத்து தான் கொண்டு வரணும். இழுத்து கொண்டு வந்தால் ஒவ்வொன்றா திருப்பி தெரிச்சு நாங்கள் தட்டி தான் எடுக்கணும். இதில் 800 துண்டில் இருக்குது. பார்க்க கொஞ்சம் மாதிரி இருக்குது. 800 துண்டில் இருக்குது. இப்படியே லைன் ஃபுல்லாக வரும். இவ்வளோ இப்போ நாங்கள் தெரிக்கணும். திரும்ப இந்த 800க்கும் திருப்பி நாங்கள் மீன் குத்தி அடுக்கி ஒவ்வொன்றா அடிக்கிட்டு அங்கே ஒவ்வொன்றா தான் விடுவோம் நாங்கள் கடலில். தொழில் நேரம் எப்படி இருக்கும்? நேரம் என்னதை கேட்குறீங்க? இந்த தொழிலுக்கு 4 மணிக்கு போகும். விடியப்புறம் 4 மணிக்கு போய் 2 கரையாக வரும். வலை தொழிலை பொறுத்தளவில் வலை 8 மணிக்கு போகிற மாதிரி இருக்குது. 10 மணிக்கு போகிற ஒரு வலையை பொறுத்து போனால் 8 மணிக்கு போனால் விடிய தான் வரும். இப்போ இந்த விலை நீங்கள் என்னத்துக்கு அதிகம் வைக்கிறது? இப்போ இறாலா, கணவாயா, மீன் மீன் இங்கே இறாலுக்கு வைக்கிறீங்க இல்லைங்க, யாழ்ப்பாணம் பக்கம் மாதிரி இல்லை. நீங்கள் இந்த இறாலுக்கான இது இங்கே இல்லையா? இறால் இது ஆழம் கூடிய கடை. ஆழங்காண்டி அவங்க தடிகள் ஒன்றும் இங்கே இருக்கல. இங்கே ஆழம் கூட. அங்கெல்லாம் பேப்பர் இருக்கு செய்கிறாங்கல்ல, அவ்வளோக்கு செய்யலாம். இங்கே உதில் ஒரு கொஞ்சம் தூரம் போனாலே எட்டாது. அங்கெல்லாம் ஆழம் தான், ஆழம் கூட கடலை. இங்கே வெள்ளை தொழில் தான். பார்த்தா சின்ன நேருக்கு போகலாம் வேலை தான். அது இது கைக்கு தான் அதிகமான வேலையாக இருக்கும். கொஞ்சம் பிரச்சனைன்னா கையில் வரையும் பங்களா இருந்து எடுத்து கலை வைக்க வைக்கிற மீன் ஒரு மீன் கலட்டிக்க ஒன்று கேட்க, மற்ற மீன் தூண்டல நின்று அது இழுத்து விட்டா இது கையில் ஊற்றும். அப்படி பிரச்சனையே வரும். ஊசி மாதிரி தான் டக்குன்னு வரும். மீனவம்ன்றதை தாண்டி வேறு என்ன வாழ்வாதாரத்துக்குரிய வருமானம் மூலமாக இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு அப்படி ஒன்றுமே இல்லை. இது மட்டும்தான், வேறு வருமானம் ஒன்றுமே இல்லை. இப்போ 4 மணிக்கு போய் வந்துட்டோம். இல்லை இது நீ நாளைக்கு தான். வருமானம் இல்லைனாலும் ஒரு மாதிரி இல்லை. இப்போ இன்றைக்கு இந்த 800 தூண்டில் கொண்டு போய் 2.5 கிலோ தான் மீன். இவ்வளோதான் மீன். இன்றைக்கு 2,000 ரூபா தான் உழைப்பு எங்களுக்கு. அதில் தங்கச்சி தெரிக்கிறவாக அவாவுக்கு இது தெரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுக்கணும் கூலி. பாவம் 1000 ரூபா கூலி கொடுக்கணும். மற்ற இந்த மீன் இருக்குது தானே, சின்ன மீன். இந்த மீன் வேறு ஆக்கள்கிட்ட வலையில் வேண்டித்தான், விலைக்கு வேண்டித்தான் இதுக்கு குத்துவோம். 1 கிலோ 400 ரூபா, 800 ரூபாய்க்கு 2 கிலோ வேண்டியது. இந்தியா சொல்கிறேன் 2 கிலோ வேண்டாது. அவாக 1000 ரூபா 800 ரூபா மீன் காசு போனால் 200 ரூபா தான் இன்றைக்கு மிச்சம். நாங்கள் வினை கேட்டதுக்கு எங்களோட எண்ணெய்ச்சில் இன்றைக்கெல்லாம் கையெல்லாம் போட்டு நட்டம் தான் இன்றைக்கு. இந்திய தொழில் நட்டம். அதெல்லாம் இதை வச்சு போட்டு நாளைக்கு வேலை தொழிலுக்கு போக மாட்டோம். எவ்வளோ நேரம் வண்டி இருக்கிறது? இத்தனை மத்தியில் இப்போ இன்றைய அந்த பொருளாதாரம் அதிகமான விளையாட்டங்களை கொண்டு தான் இருக்குது. இதை சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு அடுத்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்கிறீங்க? என்னென்னு சொல்கிறேன், நாங்கள் இப்போ அதை பொறுத்த சமாளிக்கிறதுக்கு நாங்கள் வேறு தொழில்களை செய்து தான். இது காணாது, தூண்டில் இந்த தொழில் காணாது. நாளைக்கு வேலை தொழில் போக போகிறோம். அதில் படுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்கள்கிட்ட சில வேறு. இப்போ நீங்கள் ஒரே நேரத்தில் இந்த 2 தொழிலை மேற்கொள்ள முடியாதா? 2ம் செய்யலாம். என்ன பிரச்சனை, இது தண்ணிக்க போட்டால் நிலத்தில் நிற்கிறது, நிலத்திலே நிற்கிறது. வலை தொழில் இங்கே போட்டால் அங்கே நீரோட்டத்துக்கு போகிறது. அதில் நாங்கள் இதுக்கு மிதப்பு காவியை போட்டு விட்டுரு போனால் மற்ற வலை ஒன்று வரையக்குள்ள வலை வந்துட்டால் அவன் மிதப்பை வெட்டி விட்ருவான். வெட்டி விட்டால் இதை எடுக்கலாம். இதுக்கு மிதப்பில் தண்ணிக்கு கீழே நினைக்கிறது. 2 மண்டா செய்யலாம்.
எங்கிட்ட பிளாக் இல்லை. வாரம் இல்லை, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கெல்லாம் வந்தங்கிற வலையெல்லாம் அவன் மிஷினில் அடிக்கிறான், இழுத்து கொண்டு போவான். ரோலர்னு சொல்லுவோம். நாங்கள் நிற்க எங்களுக்கு கரையால் வரோம், நாங்கள் ஈரவாலை நிற்போம், அவன் எங்களுக்கு கரையால் வந்து அடிப்பான். அப்படி இழுத்து கொண்டு போடான் வலையில். அது அவனுக்கு சொல்லல, அவன் மிஷின் தானே. இதுகள் இப்போ இந்த பிரச்சனை சம்பந்தமாக வந்து கடற்தொழில் அமைச்சர்களோடு வந்து நீங்கள் நிறைய காய்ச்சிருப்பீங்க தானே, அவர்களும் உங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்வு என்ன? கடற்தொழில் அமைச்சோட எங்காச்சும் நேவிக்குன்னு வந்து சொல்கிறோம். நாங்கள் சொன்னால் நேவிக்காரன் சொல்லுவான், நேவியாக நிற்கணும் பார்ப்பினோம், அவங்க கரையை அப்படி இது வர மாட்டான். அங்கே போய் பார்த்தால் அவன் வந்து போனாலும் நேவிக்காரன் பிடிச்சி நிற்பான் பார்த்துக்குவோம். சில பேர் பிடிக்கிறான், சில பேரை பிடிக்கிறான், சில பேரை விட்டுட்டே போடுவான். அவன் பேச நிற்பான் பார்த்துக்குவோம். மணக்காட்டை பொறுத்தவரையில் வந்து சுமார் எத்தனை மீனவ குடும்பங்கள் வந்து இங்கே மணக்காட்டை பொறுத்த 550 குடும்பத்தை விட்டு 550 குடும்பம் வந்து மீனவ தொழிலில் ஏதோ ஒரு வகையில் ஈடுபடணுமா? இப்போ இங்கே வந்து பயன்படுத்த இந்த போட்டுகள் வந்து எப்படி இருக்குது? இப்போ பிள்ளைகளை செய்யப்பட்ட இந்த மரங்களாக செய்யப்பட்டிருக்கும் இப்போ இன்ஜின் போட்டுகள், சின்ன சின்ன போட்டுகள், பெரிய போட்டு அப்படியெல்லாம் இருக்கா? அவங்கள மாதிரி இந்த டேங்க் போட்டு ரோலர்கள் ஒன்றும் இல்லை. இந்த இன்ஜின் போட்டும் இந்த கட்டு மரங்கள், பிளாஸ்டிக்கால் செய்யப்படி தைப்பாங்க, இதெல்லாம் நாங்கள் எங்களோட ஊருக்கு பெருந்தொழில் ரெண்டு இல்லை. இப்போ உங்களோட வந்து தொழிலை பாதிக்கிற மாதிரி வந்து இந்த டைனமைட் எப்படியான இதுகளை ஹஜ்ஜு மீன்பிடி ஈடுபடுறாக்கள் நிற்கணுமா? இல்லை இங்கே அப்படி ஒன்று அப்படியான எங்கள்கிட்ட இதில் எங்கள்கிட்ட வர பொறுத்த வேலை தொழில் தூண்டி தொழில் மட்டும்தான். எங்கள்கிட்ட இந்த வேறு கஞ்சா பொருளாம் அதான் ஒன்றுமே இல்லை. இந்த மீன்பிடிக்கு வந்து டைனமைட்டுகளை பயன்படுத்தி சூழ் வைக்கிறது சொல்கிறாங்க, வேறு இடங்களை பார்க்குறேன், இங்கே ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஒவ்வொன்றா மீன் குத்தி இதுக்கு அடுக்கணும், இதுக்கெல்லாம் ஃபுல்லாக அடுக்கணும், மீன் அடுக்கணும். இந்த மீனை குத்தி அடுக்கணும், திரும்ப அங்கோட்டே ஒவ்வொன்றா விடணும், தூக்கி கடலில் சிரமம் தான். 1.5 கிலோமீட்டர் நிலத்துக்கு போகணுத்துக்கு விடணும். இப்போ இது வந்து இப்படி அடுக்கி முடிச்சுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரமாகும் உங்களுக்கு? நேரத்தை கேட்குங்க, 3-4 மணத்தையெல்லாம் பிடிக்கும் அடுக்கிறதுக்கு மட்டும். இதுலேயே இருக்கிறதுலேயே வந்து ஒரு தனியான ஒரு பொறுமை வேணும் இல்லையா? இது பொறுமை இல்லாட்டி செய்யலை, அது உண்மையாக தானே. முதல் கட்டமாக தான் இந்த தொடர பொறுத்தளவில் பொறுமை வேணும், பொறுமை இல்லாத செய்யலை. 10 மணிக்கு நாங்கள் இதில் வந்து இப்போ அடிக்க போட்டு மீன் குத்த வலிக்கிட்டால் 5 மணி 5:30க்கு தான் முடியும். அவ்வளோ நேரம் செலவழிக்கணும். இதில் பொறுமை இல்லாதவன் இந்த தொடரை செய்யலை, வெள்ளை தொடரில் சும்மா இழுத்து போட்டு போயிடலாம். தூண்டி பொறுத்தளவில் பொறுமை இல்லாதான் செய்யலை. இப்போ உங்களுக்கு அந்த தூண்டில் முள்ளுகள் இந்த தங்கு விலைகள் வந்து எல்லாம் வெளியேற்றங்கள் தானே? வெளியேறிடும். இப்போ ஒரு தடவை வந்து போய் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சேதம் ஏற்படும்? சேதம் சொல்லலாம், சேதம் சில நேரம் ஏற்படும், சில ஏற்படாது. சில ஏற்படாத தொழில்கள் எல்லாம் போடும், சில நேரம் ஃபுல்லாக போகிறதும் இருக்குது. சேதத்தை சொல்லலாம். உங்களை வந்து இப்போ இதில் வந்து இப்போ என்ன வகையான மீன் வந்து அதிகமாக வந்து பிடிபாடு இருக்குது? இதில் பிடிக்கிறதுக்கு இதில் விளை மீன் தான் கூடுதலாக துள்ளு மண்டை பாறைக்குட்டி. இவங்களுக்கு இதில் வந்து பெரிய விளை மீன்கள் விரைகளை வந்து இதை மேலே தூக்கி எடுக்க வந்து இந்த கயிறு வந்து அறக்கிற தன்மை இல்லை, இருக்காது. கைகளில் வந்து பாதிப்பு ஏற்படும் தானே? கையெல்லாம் குத்துமோ. இப்போ மீன்கள் பறிச்சு கொண்டு வைக்க தூண்டில கையெல்லாம் வரும், அப்படியான அதுகள் இருக்கும், கையெல்லாம் வரும். அதெல்லாம் அவதானமாக இருக்கும்.
தூண்டி பொறுத்த இந்த தொழிலை பொறுத்தவரை எல்லாரும் செய்யல. வலையெல்லாம் சும்மா எல்லாரும் போட்டு இழுத்துட்டு போயிடலாம். தூண்டி தெரிஞ்சவன் தான் தொழில் செய்வான். தான் பெருந்தோண்டி பெரிய தோண்டி. தூண்டில் அனுபவம் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷமாக இருக்குது? 25 வருஷம் கடை தொழில் அனுபவம். அதில் ஒரு 15 வருஷமாக தூண்டில் அனுபவம் இருக்குது. தூண்டில் இப்போ இந்த பெரிய தூண்டில் ஏதோ சொன்னீங்க தானே? பெரிய தூண்டில் 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ மீன் ஒவ்வொரு மீன் அப்படியான மீனும் அந்த தூண்டியும் இருக்குது. இன்னும் ஆள்களுக்கு போக வேண்டி இருக்கு. இல்லை ஆள் கடையில் இல்லை, அது இந்த கடையெல்லாம் செய்கிறோம், அதுவும் செய்கிறோம், ஒரு சீசனுக்காக செய்கிறோம். அதில் 15 கிலோ 20 கிலோ வரும் ஒவ்வொரு மீனின் சைஸ் அப்படியான மீன். லாபம் வரும். அதே லாபம் வரும். விலையை பொறுத்தவரை கிலோ 1 கிலோ மீன் சைஸ் தான் இதில். இந்த விலையை பொறுத்தவரை அதிகமாக என்ன மீன் படகை இருக்குது? வலையை பொறுத்தளவுலன்னா வலை இப்போ ஒவ்வொரு விலைங்க இந்த வலை இதில் வந்து நண்டு தான் படும். நண்டு டப்பு தான் இதில் படும். மற்ற என்னென்ன சொல்கிறாங்க அந்த வலையெல்லாம் மீன்கள் படும். ஒவ்வொரு வலையில் இருக்குது, ஒவ்வொரு பிரிவாக. அந்த ஒவ்வொரு வலைக்கு ஒவ்வொரு மீன் சைஸ் இருக்குது. இப்போ சூடுன்னு சொன்னாலோ அது நிற்கிற போட்டெல்லாம் சூடவெல்லாம் படுது, அதில் மீன் படுது 20 30 வந்து இப்போ பகலுக்கு படுது. அதெல்லாம் சூட விலை போடும், சூடாக படுது. 8 மணி போகிற விலையெல்லாம் இருக்குது, விடியப்புறம் போகிற விலை இருக்குது. பேர் வந்து ஒரு நாள் போட்டோ மறுநாள் போய் இழுக்கிற அது இருக்குது அப்படி இதெல்லாம் இருக்குது தானே? இப்போ இதுகளெல்லாம் போட்டால் ஒரு நாள் இடம் இழுக்கிறது 2 நாளை பிறகு இழுக்குது. ஆனால் இப்போ 10 நாளை பிறகு இன்றைக்கு வந்து இப்போ நண்டுகள் வந்து விலையை வெட்டுறது வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. நண்டுகள் வெட்டும், நண்டு வெட்டும். நீங்கள் சொல்கிற சரி, நண்டு வெட்டும். 2 நாள் விட்டால் தான் நண்டும் பாடும். 10 நாளைக்குள்ளே வந்து சேதத்தை ஏற்படுத்தும் தானே? 2 நாள் விட்டால் தான் மீன் சாதி எதுவும் இதில் படும். மீன் எதுவும் பட்டு அந்த மீன் நார்னா அந்த மீன் மனத்துக்கு ஓடியும் தான் நண்டுபடி. நண்டுபடி நண்டுபடி அதுக்கான 2 நாள் விடுறாரு. கூடுதலாக என்ன வகையான நண்டு வந்து பிடிப்படுறது கூட? நண்டு நீலாக்காளி நண்டுன்னு சொல்கிறோம். நீலாக்காளி அதுக்கு தான் கேள்வியும் அதிகமாக இருக்கு இல்லையா? வெள்ளை நண்டுன்னு சொல்கிறோம். அதுதான் இந்த நம்ம பண்ண இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்த வசதிகள் இருக்கா? இங்கே செய்யக்கூடிய மாதிரி வசதி இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க கூலர், அவங்கெல்லாம் கொள்ளணும். நாங்கள் பிடிச்சி அவங்களுக்கு கொடுக்குறோம், மிச்ச வேலையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ பொதுவாக வந்து நிலாக்களி நண்டு வந்து கிலோ எவ்வளோ போகும்? 1800 கிலோ. 1800. மற்ற நண்டுகள் வந்து மற்றது 1500 1400. இந்த நண்டு மட்டும் 1800. டப்பின்னு சொல்கிறது அது 2000 2200. டப்பின்றது வந்து டப்பின்னா சிங்கி மேலே இந்த அடிச்சு கொண்டு இருக்கும். அது அதுவும் விலை கூட, அதுவும் கொம்பனி மீன் தான், கொம்பனி நண்டு தான். அது 2000 2200 கிலோ போகும்.